சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவக்கர பலன்களை பார்க்கலாங்க. சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா, மகம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரம் 1, 2, 3, 4 பாதங்களும் மற்றும் உத்திரம் முதல் பாதம் அடங்கிய சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குருவக்கர பலன்களை பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல, அதாவது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனால் இந்த குருவக்கர காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலங்க. அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க. அதே பார்த்திங்கன்னா, இந்த ரோகிணி 3ஆம் பாதம் வரைக்கும் போகிறாருங்க. அதாவது தை மாதம் 22ஆம் நாள் வரை. அந்த தை மாதம் 22ஆம் நாளில் ரோகிணி 3ஆம் பாதத்தில் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு சிறப்பான நல்ல பலன்களை நடக்கப் போகுதுங்க. அதாவது 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துக்குள் செல்வதில்லை. இருந்தாலும் 10ஆம் இடத்து பலன்களை விட 9ஆம் இடத்து பலன்களே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ர காலங்களில் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு செல்ல போகுதுங்க. உங்களுடைய தொழில்ஸ்தானம் ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வருதுங்க. எத்தனையோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருதுங்க. நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீர்கள். உங்களாலும் எத்தனையோ குடும்பங்கள் பசியாருங்க. இது மாதிரி இன்னும் எத்தனையோ சிறப்பான பலன்கள். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, காடு தோட்டங்கள் வாங்குவீங்க. காடு தோட்டம் என்றால் வெறும் காடு தோட்டம் இல்லை, எத்தனையோ தென்னை மரங்கள், கிணறுகள், ஆடு மாடு குறைவில்லாத செல்வங்கள், இந்த மாதிரி எத்தனையோ நல்ல ஒரு சிறப்பான பலன்களை நடக்கப் போகுதுங்க. மேலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.